வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தன் இரு மகன்களுடன் பிரேமலதா விஜயகாந்த் அமைதி ஊர்வலம். ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் புடைசூழ கருப்பு உடை அணிந்து விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி பேரணி. உள்ள விட்டா நாஸ்தி ஆயிரும். உள்ள விட்டா அவ்வளோதான். விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நினைவிடத்தில் ஆரத்தி எடுத்து பிரேமலதா வழிபாடு. விஜயகாந்த் சிலைக்கு மாலை அணிவித்தும் சிலையை அரவணைத்தும் கண்ணீர் மல்க மரியாதை. ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர் விஜயகாந்த். தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மரியாதை. மாலை அணிவித்து மலர் தூவியும் அஞ்சலி. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினம் குரு பூஜையாக அனுசரிப்பு. சீமான், நைனா நாகேந்திரன், ஜி.கே. வாசன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை. விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நினைவிடத்தில் குவிந்த தொண்டர்கள். விஜயகாந்த் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சபரிமலைக்கு செல்வது போல் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு இருமுடி கட்டி வந்த தேமுதிக தொண்டர்கள். கேப்டன் கேப்டன் என தொண்டர்கள் உற்சாக முழக்கம். தமிழை வளர்ப்பதை விட்டுவிட்டு தங்கிலீஷை வளர்க்கிறது திமுக அரசு. விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் நத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. வளர்த்ததை எங்க சொல்லுங்க. 85,000 பேர் முதுநிலை ஆசிரியர்கள் தமிழ்ல தோல்வியுறாங்க. வளருதா 50,000 பேர் 10ஆம் வகுப்புல தமிழ் தேர்வு எழுத வராம போயிடுறாங்க, தோத்து போகுது. தமிழ் பேச தெரியுதா? வேற மொழி வளர்க்கப்படுறதா? ஆங்கில தங்கிலீஷ் வளர்க்கப்படுதுல. தமிழக அரசியல் வரலாற்றில் கேப்டன் என்று கூறினால் அது விஜயகாந்த் மட்டும்தான். பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் எனவும் நைனா நாகேந்திரன் புகழாரம். அரசியல் வரலாற்றில் கேப்டன் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அரசியல் கட்சி தலைவர் மாண்புமிகு விஜயகாந்த் அவர்களை மட்டுமே சாரும். தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, தன்னுடைய ரசிகர்களை பொறுத்த மட்டிலும் சரி, தனக்கென ஒரு முத்திரையை தமிழகத்தில் வைத்த மாபெரும் தலைவர்கள் வரிசையில் கேப்டன் அவர்களும் முதன்மையான இடத்தை. ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமை. என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வர வேண்டும் என்ற நைனா நாகேந்திரனின் கருத்து குறித்த கேள்விக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பதில். பிரிந்து போகக்கூடாது எதிர் ஓட்டுகள் என்பதில் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் எல்லாருமே எதிரணியின் ஓட்டுகள் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகனின் கடமைன்னு நான் நினைக்கிறேன்.
நாடே திருடர்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. நாங்கள் முன்னெடுக்கும் அரசியல் கோட்பாட்டை வேறு யாராலும் முன்னெடுக்க முடியாது, புரிந்து கொள்ளவே அரை நூற்றாண்டாகும் என்றும் விளக்கம். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. டிசம்பர் 29 நடக்கும் பாமக பொதுக்குழு தனது கடைசி யுத்தமாக இருக்கலாம். சேலம் பொதுக்குழுவில் பங்கேற்க தொண்டர்கள் முன்வருமாறு ராமதாஸ் உருக்கமான அழைப்பு. சாதாரண கூட்டம் இல்லைப்பா, அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு. நாம் இழந்த கட்சியோட அங்கீகாரத்தை மீட்டெடுக்கணும். இந்த கட்சியை மறுபடியும் மக்களுக்கான கட்சியாக மாற்றுவதற்கான போராட்டம் இது. என் உடலில் ஓடும் ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் விஜய்க்காகவே சிந்துகிறது. திருப்பூரில் நடந்த தாவேகா விழாவின் தழுதழுக்க பேசிய செங்கோட்டையன். வழி தெரியாமல் இருக்கிற போது அதற்கு வழிகாட்டினார். நான் இன்றைக்கு சொல்கிறேன், என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் புரியும். தைப்பூசத்தை ஒட்டி மேல்மருவத்தூரில் 57 ரயில்கள் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 2 வரை பக்தர்கள் வசதிக்காக ஏற்பாடு. மதுரை பாலமேடு அருகே சிறுமலை வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீ. பல ஏக்கர் பரப்பளவிலான மூலிகைச் செடிகள் மற்றும் மரங்கள் தீக்கீரை. தென்காசி அருகே ரயில் மோதி 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழப்பு. காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விடுமுறை தினத்தை ஒட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். திருச்செந்தூர் மற்றும் பழனி முருகன் கோவில்களிலும் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். குற்றாலம் அருவிகளில் அலைமோதி ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட்டம். ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் உற்சாக குளியல். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசிப்பு. கொடைக்கானல் சிட்டி வியூ பள்ளத்தாக்கு பகுதியில் பனி மூட்டங்களின் நடுவே அழகாய் தோன்றிய சூரிய உதயம். ரம்மியமான காட்சியை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். விடுமுறை தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்து காணப்பட்ட மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். அசாமில் நடந்த ஸ்பெஷல் ரிவிஷன் பணியின் முடிவில் 10.56 லட்சம் பேர் வரைவு பட்டியலில் இருந்து நீக்கம். ஜனவரி 22 புதிய விண்ணப்பங்கள் பெறப்படும் என்றும் பிப்ரவரி 10 இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்றும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு இன்று நடைபெறவுள்ள நிலையில் ரஷ்யா திடீர் தாக்குதல். யுக்ரைன் தலைநகர் கீவ் நகரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் காயமடைந்ததாக தகவல்.